ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கடன் தீர்க்கும் துர்க்கையம்மன் பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடுமையான கண் திருஷ்டியும் நமக்கு செலவு உண்டு பண்ணுங்க. கடுமையான கண் திருஷ்டி நம்முடைய சேமிப்பு எல்லாத்தையுமே கரைச்சிருங்க. கையில் இருக்க சேமிப்பு கரைஞ்சிச்சு அப்படின்னா தானாகவே நமக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும், அப்படி தானேங்க. அதனால் கடன் சுமையிலேருந்து வெளியேற வேண்டும். அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி பாதிப்பை நீக்கணுங்க. அதற்கு செவ்வாய்க்கிழமை நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்மன் தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு உள்ளங்கை அளவு கல்லுப்பு இருந்தால் போதுங்க. அந்த கல்லுப்பை உள்ளங்கையில் இறுக்கி பிடித்து கொண்டு, எண்ணெய் பிடித்த கந்திஷ்டி எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று உங்களோட குலதெய்வத்தையும் துர்க்கை அம்மனையும் மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டு, ஓம் தும் துர்க்கையே நமக அப்படின்னு சொல்லி உள்ளங்கையில் இருக்க கல்லுப்பை தலையில் 3 முறை சுற்றி அந்த கல்லுப்பை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டுருங்க. அந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளித்து விட நீங்கள் வேண்டுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களோட வேலையெல்லாம் நீங்கள் துவங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு கோவிலோடு சென்று விளக்கு போட்டு குங்கும அர்ச்சனை செய்து மனமுருக பிரார்த்தனை நீங்கள் செய்யணுங்க. ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, செவ்வாய்க்கிழமை மாலை துர்க்கையம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு கூட இந்த கல்லுப்பு குளியலை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. தவறு எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய கடன் சுமையும் கண் திருஷ்டியும் குறைய வேண்டும் என்று அம்பாலை நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு, அம்பாள் பாதத்தில் இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் நிச்சயமாக குறையுங்க, கண் திருஷ்டியும் குறையுங்க. வாரத்திற்கு ஒரு முறை துர்க்கையம்மன் கோவிலில் இருந்து புது எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து பூஜையில் வைத்துவிட்டு பழைய எலுமிச்சை பழத்தை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருணுங்க. தொடர்ந்து உங்கள் கடன் சுமை குறையும் வரை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. அப்படி இல்லையா, குறைந்தது 5 வாரம், அதிகபட்சம் 11 வாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் குறைந்து, துன்பங்கள் குறைந்து, நல்லது நடப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாங்க. எந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க அது உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.